நபியா சொல்றாங்க, இன்னஹு லா முக்ரிஹுலஹு, அல்லாஹ்வை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் கிடையாது. அல்லாஹ் நீ தந்தாத்தா தராட்டா போன்னு அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறேன்னு வச்சுக்கிடுங்க. யாரா அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் கொடுத்துரு இல்லன்னு சொன்னோம்னா சிக்கலாயிரும். அப்படி யாராவது எவனாவது அல்லாஹ்வை போய் நிர்பந்திக்க முடியுமா? நபியா சொல்றாங்க, இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் நாடியதை செய்பவன், லா முக்ரிஹுலஹு, அவனை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் கிடையாது. நீ துஆ செய்யும்போது வலி அல்லாஹ் உன்னை தவிர வேற வழி கிடையாது. நபியா துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், இறைவா உன்னை தவிர நான் தப்பிக்கும் இடமோ ஒதுங்கும் இடமோ உன்னை தவிர வேறு இல்லை. அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என்னுடைய நஃப்ஸை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய எல்லா காரியங்களும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஅல்ஜஹது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் உன்னை தவிர எதுவுமே கிடையாது. நீதான் பாதுகாவதன், உன்னை தவிர சரணடையக்கூடிய இடம் எதுவும் இல்லை. துஆ என்பது அப்படி கேட்க வேண்டிய வணக்கம். அல்லாஹ் சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅ வ குஃபியா, உங்கள் இறைவனை பணிவாக பிரார்த்தியுங்கள், ரகசியமாக பிரார்த்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அளவிலா அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மிகப்பெரிய ஒரு புழுக்கத்திற்கு மத்தியிலே கைகளில் விசிறிகளை போன்று பேப்பர்களையும் நோட்டுகளையும் வைத்து விசிறிக்கொண்டு மறுமையில் நரகம் என்ற மிகப்பெரிய அந்த புழுக்கத்திலிருந்து, கொடுமையிலிருந்து, வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மறுமையை மறந்த மனிதர்களின் நிலை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு சாதாரணமான ஒன்றல்ல. அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்திலே மறுமையை மறந்த மனிதனின் எல்லா நிலைகளையும் நாம் எடுத்துரைத்து விடவும் முடியாது. என்றாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஃபதக்கிர், நபியே உபதேசம் செய்வீராக, ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், உபதேசம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் நாம் மறுமையை மறந்தால் நம்முடைய நிலை என்ன, மறுமையில் எது நம்மை காப்பாற்றும் என்பதை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் அது மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு நம்மில் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் பல்வேறு வயதுடையவர்கள் நாம் இருப்போம். சிலருக்கு 60 வயதை தாண்டி இருப்பார்கள், சிலர் 70 தாண்டி இருப்பார்கள், 80 தாண்டி இருப்பார்கள், 40 தாண்டியவர்கள், 10 தாண்டியவர்கள், இப்படி பலதரப்பட்ட வயதுடைய மக்கள் இங்கே நாம் இருக்கின்றோம். ஒரு 70 வயதை கடந்தவரிடம் போய் இந்த 70 ஆண்டுகள் உங்களுக்கு எப்படி கடந்தது என்று கேட்டால், கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள எனக்கு 70 வருஷம் ஓடி போச்சும்பார். இப்பதான் நான் பிறந்த மாதிரி இருக்குது, இப்பதான் கல்யாணம் முடிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ள தலைமுடி மீசையெல்லாம் நரைச்சு போச்சு, 70 ஆண்டு எனக்கு எப்படி போச்சுனே தெரியவில்லை என்று சொல்வார்கள். ஒரு 10 வயது பையன் போய் கேளுங்களேன், உனக்கு 10 வருஷம் எப்படிப்பா ஓடிச்சுன்னா, அவ்வளோ சீக்கிரமா எனக்கு 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது என்று சொல்வார்கள். இந்த உலகம் என்பது அப்படித்தான். யாரும் இந்த உலகத்தில் நாம் நிலையாக இருக்க போவது கிடையாது. நாம் இன்றைக்கு நம்மை ஆரோக்கியம் நினைப்போம், சில காலங்களிலேயே நாம் நோயாளியாக மாறிவிடுவோம். நாம் நம்மை இளமை என்று நினைப்போம்,
சில ஆண்டுகளிலேயே நாம் முதிய வயதை தொட்டு விடுவோம். நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மரணிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நமக்கு செய்தியாக வந்தடைகிறது. ஆனால் நாம் மரணித்த தகவலை இன்னும் சில நாட்களில் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? செவியுறுவார்கள். இதுதான் உலகத்துடைய யதார்த்தம். அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் மரணத்தை கண்டு விரண்டோடுகிறீர்கள். ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் என்னதான் விரண்டோடினாலும் அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். எவனும் என்ன செய்து விட முடியாது, மரணத்தை விட்டும் ஒருபோதும் தப்பித்து விட முடியாது. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. பிறகு நீங்கள் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடிய இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா. நீங்கள் உறுதியான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி, அணுகுண்டு தாக்காத, ஏவுகணை புகாத, வெப்பம் தாக்காத, விஷப்புகை வராத எந்த இரும்பு கோட்டைகளுக்கும் இருந்து கொள். நீ எங்கிருந்தாலும் உனக்கு மரணம் வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு மனிதனும் அவன் எந்த இடத்திலே மரணிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. நாம நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்கு எந்த பாதிப்பு வந்துடாது அப்படி நாம நினைக்கிறோம். அல்லாஹ் முடிவு செய்திருப்பான், இவனுடைய மரணம் தண்டவாளத்தில் போகணும் அல்லாஹ் நாடி இருப்பான். நாம என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தாலும், எல்லா வசதிகளும் வீட்டுக்குள் இருந்தாலும், தண்டவாளத்திலே நம்முடைய உயிர் போக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அதற்கான காரணங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் கூறுகிறான் திருமறை குர்ஆனில், வலவ் குன்தும் ஃபீ புயூத்திக்கும் லபரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்லு இலா மலாஜிஹிம். நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள் இருந்தாலும் சரி, எவன் மீது சாக வேண்டும் என்று விதிக்கப்பட்டு விட்டதோ அவன் சாகும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டே தீருவான். அப்ப நமக்கு இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. நான் செல்வந்தன், நான் பதவி உடையவன், நான் எனக்கு பட்டாளம் இருக்கிறது, எனக்கு வாகன வசதிகள் இருக்கிறது, என்ன வசதிகள், என்ன படை, என்ன பட்டாளம் எது இருந்தாலும் சரி, நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து அல்லாஹ்வுடைய பிடிக்குள் செல்லத்தான் போகிறோம். இதை ஒருவன் நம்பினாலும் அவனும் செல்லத்தான் போகிறான். ஒருவன் மறுக்கின்றான், அதெல்லாம் நடக்காதுப்பா, மரணிச்ச பிறகு அல்லாஹ்ட போக போறோமா? ஒமை யுஹில் இவாம மஹிய ரமீம். எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு எவன்டா உயிரோடு எழுப்புவான் என்று மனிதன் கேட்கின்றான். அப்படி கேட்கிறாங்களா இல்லையா? மௌத்தா, மரணமா, மறுமையா, வாழ்க்கையா சொல்லுவாங்களா இல்லையா? கற்பா மானமான்னு சொல்ற மாதிரி இப்படியும் சிலர் நினைப்பார்கள். அவர்கள் நினைத்தாலும் மறுத்தாலும் மரணித்து அல்லாஹ்விடம் செல்லத்தான் போகிறார்கள். இது அல்லாஹ் விதித்திருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு நஃப்ஸும், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய செயல்களுக்கு முழுமையாக கூலி வழங்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப சுகத்தை தவிர வேறில்லை. யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் மரணம் அடைந்துதான் தீர வேண்டும். அல்லாஹ்வின் தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்து விட்டார்கள். அபூஜஹலும் மரணித்து விட்டான். அல்லாஹ் சொல்றான் அல்லவா, நபியே இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது அல்லாஹ் சொன்னான், நபியே நீரும் மரணிக்க கூடியவர் தான். நீங்கள் மரணித்து விட்டால் அவர்கள் மட்டும் என்ன உயிரோடு இருக்க போகிறார்கள்? அவர்களும் மரணிக்கத்தான் போகிறார்கள். இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு சோதனை கூடமாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
இன்றைக்கு நாம் இந்த உலகம்தான் நிரந்தரமானது என்று மனித சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனங்களை வேடிக்கை பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை அலட்சியமாக பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், يقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. மனிதர்களுக்கு அவர்களுக்குரிய விசாரணை நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விசாரணை நமக்கு நெருங்கிவிட்டது. ஆனால் அவர்கள் அலட்சியத்திலே அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருக்கின்றார்கள். மா யதீஹிம் மின் ذிக்ரின் மின் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்ல இஸ்தமஊஹு வஹும் யல்அபூன். அவர்கள் இறைவனிடமிருந்து எந்த ஒரு அறிவுரை சொல்லப்பட்டாலும், குர்ஆனுடைய வசனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டாலும், நபி மொழிகள் சுட்டிக்காட்டப்பட்டாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்துரைக்கப்பட்டாலும், இறை வசனங்கள் விளக்கப்பட்டாலும் அவர்கள் விளையாடிக் கொண்டேதான் செவியேற்கிறார்கள். லாகியத்தன் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் மிகப்பெரிய அலட்சியத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே நான் படைத்திருக்கின்றேன். எதற்காக? அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருப்பது இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்ல. நமக்கு மறுமை என்றொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமையில் யார் நிரந்தரமான சொர்க்கத்திற்குரியவர்கள், யாரெல்லாம் நிரந்தரமான நரகத்திற்குரியவர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பதற்குரிய பரீட்சை உலகம்தான் இந்த உலகம். இதை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப மறுமையில் நம்மை எது காப்பாற்றும்? திருமறை குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது இறை தூதருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah. என்னுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த உம்மத்தும் சொர்க்கம் நுழைவார்கள், இல்லாமன் அபா, என்னை மறுத்தவனை தவிர என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வமை யபா, உங்களை மறுத்தவன் என்றால் யார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹதல் ஜன்னah. யார் எனக்கு கட்டுப்பட்டானோ, நான் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டானோ அவன்தான் சொர்க்கம் நுழைவான். வமன் அசானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவன் அவன்தான் என்னை மறுத்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மறுமை நாளில் நம்மை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்வது மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். அல்லாஹ்வுடைய தூதரும் எத்தகைய ஷரியத் சட்டங்களை, மார்க்க சட்டங்களை, வழிகாட்டுதல்களை நமக்கு தந்தார்களோ அதற்கு மாற்றமாக நடந்தால், அதை மறுத்தால், அதை சத்தியத்தை சொல்லக்கூடிய மக்களை எதிர்த்தால், அப்பாவி மக்களை வழிகேட்டின் பக்கம் செலுத்தினால், நாளை மறுமையிலே நாம் செல்லக்கூடிய இடம் நிரந்தரமான நரகமாக ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே அல்லாஹ்வின் தூதருக்கு ஹவுதுல் கௌசர் என்ற ஒரு தடாகம் கொடுக்கப்படும். அந்த கௌசர் தடாகத்தினுடைய நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அந்த நீரை ஒரு தடவை அறிந்து விட்டால் போதும், ஒரே ஒரு தடவை
குடித்து விட்டால் போதும், அதற்கு பிறகு தாகம் என்பதே ஏற்படாது. அவ்வளவு அற்புதமான நீர். அந்த தடாகத்திலே மறுமை நாளில் நீர் அருந்துவதற்காக மக்கள் எல்லாம் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த சில தோழர்கள், அந்த தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை அறிவார்கள், அல்லாஹ்வின் தூதரும் அந்த தோழர்களை அறிவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அன அரிஃபுஹும் வஹும் யரிஃபூனனி, அவர்களை நான் அறிகிறேன், அவர்கள் என்னை அறிகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த சில சஹாபாக்கள், ரிஜாலும் மிம்மன் சாஹபனி, என்னோடு தோழமை கொண்ட சில மனிதர்கள் அங்கே நீர் அருந்துவதற்காக வருகிறார்கள். நீர் அருந்துவதற்காக வரும் பொழுது மலக்குமார்கள் அவர்களை தடுத்து நரகத்திலே தூக்கி வீசுகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யா ஸஹாபி, யா ஸஹாபி, அவர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே என்று அல்லாஹ்வின் தூதர் கதறுகிறார்கள். கதறுவது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கலீல். இறைவன் தன்னுடைய பிரத்யோக நேசத்தை, பிரத்யோக அன்பை அந்த தூதருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சொர்க்கத்துடைய தலைவர் அங்கே கதறுகின்றார். மறுமை நாளில் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அங்கே கதறுகின்றார். யா ஸஹாபி, யா ஸஹாபி, என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே என்று கதறும் பொழுது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அறிவிக்கப்படுகிறது, யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், முஹம்மது அவர்களே, உமக்கு பின்னால் நீங்கள் மரணித்த பிறகு இவர்கள் இஸ்லாத்திலே எதையெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்பது உமக்கு தெரியாது. இதில் இன்னொரு செய்தியும் அடங்கி இருக்குது. அல்லாஹ்வின் தூதராக இருந்தாலும் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் நடப்பது அவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வின் தூதருக்கே தெரியாது எனும் பொழுது அவுலியாக்கள் என்று யாரையெல்லாம் கற்பனை செய்கிறார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு நாசம்தான், நாசம்தான் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய வரம்பு மீறிய கூட்டம், திருடக்கூடிய கூட்டம், கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம், மது அருந்தக்கூடிய கூட்டம், பெற்றோர்களை அரவணைக்காத கூட்டம், உலகத்திலே குழப்பம் செய்யக்கூடிய கூட்டம், வட்டி வாங்கக்கூடிய கூட்டம், லஞ்சம் வாங்கக்கூடிய கூட்டம், எந்த கூட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள், இவர்களெல்லாம் மறுமையிலே நஷ்டமடைவார்கள். வட்டி வாங்குவோன் நஷ்டமடைவான், விபச்சாரம் செய்பவன் நஷ்டமடைவான், பெற்றோரை அரவணைக்காதவன் நஷ்டமடைவான், ஜகாத் கொடுக்காதவன் நஷ்டமடைவான். ஆனால் இவர்களெல்லாம் பாவத்தை பாவம் என்று தெரிந்தே நஷ்டத்திற்குள்ளான பெரும்பாவிகள். அல்லாஹ் நாடினால் இவர்கள் இணை வைக்காதவர்களாக இருந்தால் இவர்களை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். படைத்த ரப்புல் ஆலமீன் 99 கொலைகளை செய்த பெரும்பாவியை, 100 கொலைகளை செய்த பெரும்பாவிக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைத்து அவர் சொர்க்கவாசியாக ஆனார் அல்லவா? விபச்சாரத்தையே தொழிலாக கொண்ட ஒரு பெண், அவள் ஈமான்தாரியாக இருந்து ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததினால் அவள் விபச்சாரத்தை தொழிலாக செய்தாலும் அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லவா? பூமி நிறைய பாவத்தை செய்து வந்த பெரும்பாவி, அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பாவத்தை செய்ததினால் அவனுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லவா? அல்லாஹ் கருணையாளன், அவன் யாருடைய பாவங்களையும் நாடினால் மன்னிப்பான். ஆனால் இணை வைக்கின்ற பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். அந்த இணை வைப்பின் ஒரு சாரம்தான் மார்க்கம் இல்லை என்று தெரிந்து கொண்டே மார்க்கத்தின் பெயரால் பிதஅக்களை அரங்கேற்றுவது. பிதஅத்தான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் 2 விதம் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் யாரு?
அதை மார்க்கம்னு நினைப்பாங்க. ஏன்பா இப்படி செய்றீங்க? ஆமாங்க, இது ஏன்பா இறந்து போனவங்களுக்கு 40ஆம் ஃபாத்திஹா ஏன்டா ஓதுற, 7ஆம் ஃபாத்திஹா ஏன்பா ஓதுறீங்க? இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள் என்று இஸ்லாத்தில் உள்ளதாக நினைத்துக் கொண்டு பிதஅத்துகளை அரங்கேற்றக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் இல்லை என்று தெளிவாக தெரியும். இது மார்க்கத்தில் இல்லை, இது குர்ஆனில் இல்லை, இது ஹதீஸ்களில் இல்லை என்று தெளிவாக தெரிந்து கொண்டே பிதஅக்களை அரங்கேற்றுவார்கள். அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா, அம் லஹும் ஷுரகாவுன் ஷரஉ லஹு மினத் தீனி மா லம் யதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காதவற்றை மார்க்க சட்டம் ஆக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்ல வேண்டும் என்றால் படைத்த இறைவனிடமிருந்து அது வகையாக வந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இறைவனுடைய இறை செய்தி இல்லாமல் கடுகளவு சட்டத்தை கூட அவர்கள் சொன்னது கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா. இந்த முஹம்மது நபி தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார். படைத்த இறைவன் சாட்சி தருகின்றான். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அனைத்தும், மார்க்கமாக போதித்த அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தியை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக ஆக்கியது இறைவனிடமிருந்து வந்த இறை செய்தியை பின்பற்ற வேண்டும். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னைக்கு மிகப்பெரிய பேராபத்து என்ன தெரியுமா? வட்டி வாங்குறவன் ஒரு முஸ்லிமா இருந்தா பெரும்பாவம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். ஆனால் நான் சில பிதாவான காரியங்கள், ஊர்ல நடக்கக்கூடிய சில பிதாவான காரியங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். இதை செய்யக்கூடியவர்கள் அது மார்க்கத்தில் இல்லை என்று தெரிந்தும், குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் இல்லை என்று தெரிந்தும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பேராபத்து என்பதை சிந்திக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஜம்ராக்கல்ல கல்லெறிவாங்க. மக்களுக்கு மத்தியில் ஷைத்தானு கல்லெறிதுன்னு சொல்லுவாங்க. அப்படி குர்ஆன் சுன்னால சொல்லப்படல. இப்ராஹிம் நபி அந்த இடங்கள்ல ஷைத்தானுக்கு எரிஞ்சாங்க. இன்றைக்கு நாம் எரிவது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க துல்கஜ் பிறை 11, 12, 13 10ஆவது நாளிலும் எரிவாங்க. தூண்கள்ல கல்லெறிவார்கள். அது இறைவனை நினைவு கூறக்கூடிய விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது உதுகுருல்லாஹ் ஃபி அய்யாமி மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜில் அந்த கல்லெறியும் போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, எரியக்கூடிய கல் இருக்கு பாருங்க, அது ஒரு புளியங்கொட்டை சைஸ், அது ஒரு சுண்டல் சைஸுக்கு இருக்கலாம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த ரசூல் அந்த கல்லை எடுத்து காட்டி இந்த அளவுக்கு தான் எரியக்கூடிய கல் இருக்கணும். மார்க்கத்திலே வரம்பு மீறுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை. சில வழியிட நினைக்கலாம், இதுக்கலாமா நரகம், இதுக்கலாமா நிரந்தர நரகம் அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாமா பெரும்பாவம். ஒரு கல்லு ஒரு சைஸ் கொஞ்சம் கூட்டிட்டா என்ன, ஒரு சுண்டல் சைஸ்ல கல் எறியறதுக்கு பல்ல நல்லா வடை சைஸ்ல, கார வடை சைஸ்ல கல் எடுத்து எரிஞ்சா என்ன? அப்படி எரிந்தால் அது எவ்வளவு பெரிய பாவம் நபிகள் சொல்றாங்க. இய்யாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், மார்க்கத்திலே வரம்பு மீறுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். இன்னமா அஹ்லக மன் கான கப்லகும் ஃபில் குலுவி ஃபித்தீன், உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயம் நாசமானதெல்லாம், இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளானதெல்லாம், இறைவனுடைய கோபத்திற்கு உள்ளானதெல்லாம் மார்க்கத்திலே வரம்பு மீறிய காரணத்தினால்தான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது நம்முடைய மனோ இச்சைப்படி குர்ஆன் சொன்ன ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு சஹாபிக்கு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. நபி வழியை பின்பற்றுவது, சரியாக பின்பற்றுவது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதற்காக சொல்லிவிட்டு நான் வருகிறேன். ஒரு சஹாபிக்கு துஆ சொல்லி கொடுக்குறாங்க, தூங்கும் போது ஓதுற துஆ. அந்த துஆ நபியா நான் சொல்றாங்க, ஆமன்து பி நபியிக்கல்லதி அர்சல்த, இறைவா நீ அனுப்பி வைத்த நபியை நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு துஆ. நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த வாசகம். அந்த சஹாபி சொன்னாரு, ஆமன்து பி ரசூலிக்கல்லதி அர்சல்த. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் எப்படி சொல்லி தந்தேனோ அப்படி சொல்லுங்க. நபிகள் நாயகம் எப்படி சொல்றதோ அப்படி சொல்லுங்க. ஒது செய்யும் போது முகத்தை 3 முறை கழுவ வேண்டும் என்றால் 3 முறை தான் கழுவ வேண்டும். ஒரு தடவை கழுவலாம், 2 தடவை கழுவலாம், 3 தடவை கழுவலாம். 3 தடவைக்கு மேல் கழுவினால், ஏன் ஒரு தடவை முகத்தை 4 தடவை 5 தடவை கழுவிட்டா என்ன வந்துட போகுது? குண்டா வெடிக்க போகுது, பூமியா பழக்க போகுது? அப்படி கிடையாது. நபியான சொன்னார்கள், யார் 3 தடவைக்கு மேல் அதிகப்படுத்துகிறாரோ அவர் வரம்பு மீறி விட்டார். அல்லாஹ்வின் தூதர் அதிகபட்சம் 3 தடவை சொன்னா 3 தடவை தான். அதை மீறக்கூடிய அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத விஷயங்களை உண்டாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை தடுக்கிறாங்க. சில விஷயங்களை தடுத்தவுடனே சிலர் என்ன செய்யறாங்க, அதை விளைவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்களேன், பயணத்தில் செல்லும் போது ரொம்ப சிரமமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நோன்பு வைக்க கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருக்கும்போது நோன்பை விட்டு விட்டோம் என்று காட்டுவதற்காக மக்கள் எல்லாம் பார்க்கிற வகையில் தண்ணியை குடிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் நோன்பை விட்டு விட்டார்கள் சிரமத்தின் காரணத்தினால். அப்ப சில ஆட்கள் என்ன செய்யறாங்க, நாங்கள்லாம் பேணுதலுக்கான என்ன செய்ய போறோம், நோன்பு வைக்க போறோங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு வந்தது கோபம். மாபாது ரிஜால் யதனஸஹூன அன் ஷைஇன் அஸ்ரஉ, நான் செய்த ஒன்றை பேணுதல் என்ற பெயரில் நான் நோன்பை விட்டு விட்டேன், பேணுதல் என்ற பெயரில் அவர்கள் எப்படி செய்ய முடியும்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான் தான். என்னை விட இறைவனை அஞ்சக்கூடியவன் கிடையாது, என்னை விட இறைவனை பற்றி அறிந்தவன் கிடையாது. அப்படிப்பட்ட நான் இவ்வாறு விட்டிருக்கும் பொழுது பேணுதல் என்ற முறையில் எவன் செய்ய முடியும்? உலாயிக்கல் உஸாத், அவர்கள் எல்லாம் வரம்பு மீறிய மாபாவிகள் என்றார்கள். மார்க்கம் என்றால் எப்படி என்பதை புரிவதற்காக சொல்லி காட்டுகிறேன். பயணத்தில் சிரமம் என்பதற்காக நபிகள் நோன்பை விட்டாங்க. ஒரு சில மக்கள் நாங்கள் பேணுதல் என்பதற்காக நோன்பை பிடித்தார்கள். நபிகள் நாயகம் நோன்புதானே என்று பார்க்கவில்லை, அவர்கள் எல்லாம் மாபாவிகள் என்றார்கள். 3 தடவை சொன்னார்கள், உலாயிக்கல் உஸாத், உலாயிக்கல் உஸாத், உலாயிக்கல் உஸாத், அவர்கள் எல்லாம் மாபாவிகள், பெரும்பாவிகள். அப்ப நான் இன்னும் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். மார்க்கம் என்றால் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்களோ, என்ன அளவில் செய்தார்களோ, எந்த நேரத்தில் செய்தார்களோ, எந்த விதத்தில் செய்தார்களோ, எந்த திசையில் செய்தார்களோ, எந்த இனத்தில் செய்தார்களோ, எதையும் மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஹஜ் பெருநாள்ல ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 தான் குர்பானி கொடுக்கணும். உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் நிறைய இருக்கு. ஹஜ் பண்ண அல்லாஹ் நாட்கள்ல ஒரு ஆள் ஒரு கோழி அறுத்து ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சா தப்பு கிடையாது. ஹஜ் பண்ணால் குர்பானி எது? ஆடு, மாடு, ஒட்டகம். ஆட்டுக்கு 1 வயசு, மாட்டுக்கு 2 வயசு, ஒட்டகத்துக்கு 5 வயசு. ஒருவர் 1 வயது ஆடை அறுக்காமல் என்ன செய்யறாரு, வெள்ளாட்டுல செம்மறி ஆடா இருந்தா 6 மாத குட்டியை கூட அறுக்கலாம். ஒருவர் என்ன செய்கிறார், வெள்ளாட்டுல 6 மாத குட்டியை அறுக்கிறார். இவர் குர்பானி கூடுமா என்றால் கூடாது. ஏன்? நபிகள் நாயகம் ஆட்டிற்கு 1 வயது என்று சொன்னால் 1 வயது தான். மாட்டிற்கு 2 வயது என்று சொன்னால் நீ 1 வயது மாட்டை அறுத்தால் அது குர்பானி கிடையாது. ஒட்டகத்திற்கு 5 வயது என்று சொன்னால் நீ 3 வயது ஒட்டகத்தை அறுத்தால் அது குர்பானி கிடையாது. சொல்லட்டும் பார்க்கலாம். இல்லை, ஒட்டகத்துக்கு 3 வயசு ஒட்டகத்தை ரசூல் 5 நிர்ணயிச்சாங்களா? 3 வயசு ஒட்டகத்தை கொடுக்கலான்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆடு, மாடு, ஒட்டகம் தான் குர்பானி பிராணி என்றால் ஒருவர் நான் மானை குர்பானி கொடுப்பேன் என்கிறார். மானை சாப்பிடலாம், ஹஜ் பண்ணால் குர்பானியா கொடுக்க முடியுமா? குதிரையை நான் குர்பானி கொடுப்பேன் என்கிறார்.
குதிரையை சாப்பிடலாம், ஹஜ் பெருநாளைக்கு அதை குர்பானியாக கொடுக்க முடியுமா? ஒருவர் நான் உடும்பை குர்பானி கொடுப்பேன் என்கிறார். உடும்பை சாப்பிடலாம், ஹஜ் பெருநாளை குர்பானியாக கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஆடு மாடு ஒட்டகம் இந்த இனம்தான், இந்த வயதில் தான், இந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும். பெருநாள் குர்பானி கொடுக்கலாம். துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 4 நாட்கள் குர்பானிக்குரிய நாள் என்றால் நீ துல்ஹஜ் பிறை 9 அறுத்தால் அது குர்பானி கிடையாது. துல்ஹஜ் பிறை 14 அறுத்தால் அது குர்பானி கிடையாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நரகம் என்று சொன்னார்கள். இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். வ ஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே மிக கெட்டது முஹதஸாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள். குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் பித்அத்துகள். வகுல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்க. பித்ஆக்கள் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நான் சில விஷயங்களை சொல்ல போகும்போது இதையெல்லாம் இப்படி வந்து நரகத்துக்குரிய காரியம் சொல்லலாமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதை செய்தால் கண்டிப்பாக நம்ம நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும். உதாரணத்துக்கு தஸ்பீஹ் தொழுகைன்னு தொழுகிறாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு வழிகட்ட கூட்டம் உண்டாயிருக்கு. என்ன வழிகட்ட கூட்டம்? பலஸ்தீன்ல மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்படும் பொழுது இவங்க தஸ்பீஹை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தினால தான் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல்களை மதிக்காத, இறை தூதர் சொன்னபடி வாழ வேண்டும் என்று, வாழ்வை அமைக்க வேண்டும் என்று நினைக்காத இந்த குருட்டு கூட்டங்களால் தான் அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு பல விதங்களில் வருது. எல்லா நேரமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னபடி போராட வேண்டும், நம் சக்திக்கு முடிந்தபடி உதவி செய்ய வேண்டும். பலஸ்தீன்ல பாதிக்கப்படுறாங்கிறதுக்காண்டி லுஹர் தொழுகையை தொழாம இருந்தல்லாமா? பிதாக்கள் எவன் செஞ்சாலும் கண்டுகொள்ளலாமா? ஐயோ, வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். சட்டம் வரட்டும், அதுக்கு நம்ம எதிர்த்து குரல் கொடுப்போம். எல்லா திருத்த சட்டம் பேரா முஸ்லிம் சொத்துக்கள் அபகரிக்க போறாங்க. சரி, நீங்கள் ஏன் இதை பற்றி எல்லாம் பேசுகிறீர்கள்? எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும், அவன்தான் முஸ்லிம். அப்படி பின்பற்ற முடியாது. ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், மற்ற விஷயங்களில் மறுப்பேன் என்று சொன்னால் துன்யாவில் விட்டுருங்க, நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நிக்கணும். படைத்த ரப்பு நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இறை நம்பிக்கையை பற்றி இறைவன் விசாரிப்பான். அப்ப தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒரு தொழுகை ரமதான் மாசத்துல அல்ல ஏதாவது ஒரு நாள்ல தொழுவாங்க. தஸ்பீஹ் தொழுகைனா என்னப்பா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதின பிறகு ஒரு 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 15 தடவை சொல்லணும். ருக்குவுக்கு போன பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். ருக்குவுல இருந்து எழுந்த பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். சஜிதாவுக்கு போன பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். சஜிதால இருந்து எழுந்த பிறகு ஒரு 10 தடவை சொல்லணும். திரும்ப சஜிதால ஒரு 10 தடவை சொல்லணும். திரும்ப சஜிதால இருந்து எழுந்து ஒரு 10 தடவை சொல்லணும். ஒரு ரக்காத்துல 75, 4 ரக்காத்துல 300 தடவை சொல்லி தொழணும். இதுக்கு பேர் தஸ்பீஹ் தொழுகை. இது எங்கப்பா இருக்குது? திர்மிதியில இருக்குது, இப்னு மாஜால இருக்குது. ஒரு செய்தி அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனு, இறை நம்பிக்கையாளர்களே, தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சாதாரணமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு தகவலை ஒரு ஆள் கொண்டு வர்றார், அவர் நல்லவரா, அந்த செய்தி உண்மையானதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நம்ம பாட்டுக்கு எவன் சொன்னாலும் அந்த செய்தி ஏத்துக்கிட்டு அன் துஸீபு கௌமன் பி ஜஹாலா, ஒரு பேச்சை நம்பி அதை உண்மை நம்பி உண்மையை தெளிவுபடுத்தாம ஒரு கூட்டத்தாருக்கு நாம் பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின், உண்மை தெரிந்த பிறகு நீங்கள் செய்த ஒன்றுக்கான செய்யப்படுவீர்கள், நீங்கள் வருந்தக்கூடியவராக ஆகிவிடுவீர்கள். சாதாரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு கண்ணில் ரத்தம் வடிகிற மாதிரி வந்து உங்கள்கிட்ட முறையிடறான், ஐயோ என் கண்ணை குத்திட்டான்னு சொல்லி, உடனே நம்பிடாத. இவன் யார் மீது புகார் சொல்றான் அவனை அழைச்சிட்டு வா. ஒருவேளை இவன் அவனுடைய 2 கண்களையும் இவன் குத்தி இருக்கலாம். விசாரணை பண்ணாம எது தீர்மானிக்க முடியாதுல்ல.
அப்போ எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் உண்மை தன்மையை ஆராய வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபலிதபவ்வ மக்அதஹு மினன் நார். என் மீது யார் வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். நபிகள் நாயகம் தொடர்பாக என்ன எழுதி வைக்கப்பட்டாலும் அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கிறதா, எல்லா அறிவிப்பாளர்களும் உறுதியானவர்களா, இந்த செய்தியை இவர் அவருக்கு மேலுள்ளவரிடம் கேட்டாரா, அவர் அதற்கு மேலுள்ளவரிடம் கேட்டாரா, அவர் நபி தோழரிடம் கேட்டாரா, நபி தோழர் நபியிடம் கேட்டாரா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த செய்தியை பார்த்தா இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இட்டு கட்டக்கூடியவர்கள். இதை தௌஹீத் ஜமாத் மட்டும் சொன்னா கூட எங்க ஊர்ல கேலி பண்ணுவாங்க. இவங்க அறிவிப்பாளரை லைவ் ஆக்குவாங்க, மறுநாளைக்கு பூஸ்ட்டை கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, அவரை ரொம்ப திரகாத்திரம் ஆக்கிடுவாங்க. இந்த லைவ் செய்யலாம் அவங்களுக்கு என்னது, இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி இந்த ஆலிம்சாக்கு என்ன செய்யறது, கேலி போன்று பேசி மார்க்கத்தை தங்களுடைய தீய வழிமுறையை நிலைநாட்டி விடலாம் என்று நினைப்பார்கள். அப்போ இந்த செய்திகள் எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று இமாம்களே சொல்லி இருக்கிறாங்க. நான் உள்ள பெருசா போகல, ஒரு விஷயம் சொல்லி காட்டுறேன். 4 மதுஹப் சொல்றாங்கல்ல, எந்த 4 இமாம் தஸ்பீஹ் தொழுது இருக்கிறார்? அபு ஹனீஃபா தொழுது இருக்கிறாரா, ஷாஃபி இமாம் தொழுது இருக்கிறாரா, அஹமது இமாம் தொழுது இருக்கிறாரா, மாலிக் இமாம் தஸ்பீஹ் தொழுது இருக்கிறாரா? இதை செய்யறாங்கல்ல, இவங்க நிரூபிச்சு காட்ட முடியுமா? எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்னு குதாமா என்ற அறிஞர் தன்னுடைய முகுனி என்ற நூல்ல சொல்லி காட்டுறாரு, அம்ம ஸலாத்து தஸ்பீஹ், தஸ்பீஹ் தொழுகை என்பது ஃபஇன்ன அஹ்மத் கால், இமாம் அஹ்மத் சொன்னார்கள், மா யுஜுப்னி, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒண்ணு அப்படி கிடையாதுங்கிறது மா யுஜுப்னி. அடுத்து கீல லஹு லிம, ஏன் அது கூடாது நீங்க ஏன் சொல்றீங்க, அது ஏன் பிடிக்காது நீங்க சொல்றீங்க? அப்போ சொன்னாங்க, லைஸ ஃபீஹா ஷைஉன் யஸீஹு, அது தொடர்பாக சஹீஹான ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கையை இப்படி நஃபல யதஹு கல் முன்கிர், அதை மறுப்பவரை போன்று கையை உதறி காட்டினார்கள். அது தொடர்பாக எந்த செய்தியுமே இல்லையேன்னு அஹ்மது இமாம் சொன்னார்கள். இப்னு முபாரக் அறிஞர் சொல்றாரு, நபிகள் நாயகம் தொழுததாக உறுதிப்படுத்தப்பட்ட எல்லா தொழுகைக்கும் மாற்றமான தஸ்பீஹ் தொழுகை. ரசூலா தொழுத எந்த தொழுகையும் எடுத்துக்கிட்டாலும் 2வது சஜிதா செய்த பிறகு நேரா அவங்க நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. முதல் சஜிதா செய்வாங்க, அமருவார்கள், ரபீஃபுல்லி சொல்லுவாங்க, நீண்ட நேரம் சொல்லி இருக்கிறாங்க. 2வது சஜிதா செய்வாங்க, அதற்கு பிறகு அவங்க நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. கிரகண தொழுகையா இருக்கட்டும், பெருநா தொழுகையா இருக்கட்டும், லுஹா தொழுகையா இருக்கட்டும், வித்ரு தொழுகையா இருக்கட்டும், எந்த தொழுகை எடுத்துக்கிட்டாலும் 2வது சஜிதா செய்த பிறகு நிலைக்குத்தான் வந்திருக்கிறார்கள். இந்த தொழுகையில் மட்டும் என்ன சொல்றாங்க, 15 தடவை 10 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், இப்படி ரசூலுல்லாஹ் வாழ்நாளில் ஒரு தொழுகை தொழுது காட்டியது இல்லையே. நபிகள் நாயகம் தொழுததாக வரக்கூடிய எல்லா தொழுகை தன்மைக்கு மாற்றமாக இருக்கிறதே. இந்த மாதிரி நம்பரை யார் மனசுல வைத்திருக்க முடியும்? இப்படி பல காரணங்களை சொல்லி இது இட்டுக்கட்டப்பட்ட தொழுகை என்று இமாம்களை சொல்றாங்க. 4 மதுஹப்புகளுக்கு மாற்றமாக நடப்பவர்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் பொய் வாதங்கள். உண்மையிலே மதுஹப் நீங்க பின்பற்றக்கூடியவங்க சொன்னோம்னா 4 இமாமும் செய்யாத தொழுகை இந்த தஸ்பீஹ் தொழுகை. இதை எப்படி மார்க்கமா செய்ய முடியும்? அடுத்து பாத்தீங்கன்னா, சமுதாயத்தில் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய உதவியில் கதறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்களை காலில் போட்டு மிதித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டால் எப்படி கிடைக்கும்? எங்க பார்த்தாலும் பாருங்க, துவா என்பது சடங்காக ஆக்கப்பட்டிருக்கு. துவா என்பது சடங்கு. ஒரு கல்யாண வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு அஜரத்தை கூட்டு வந்து ரப்பனா ஆதினா ஃபில் ஆமீன், ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா ஆமீன் ஆமீன் ஆமீன். என்னப்பா செய்றீங்க? ஒரு புது வீடுனா அங்க போட்டுட்டு என்னது ஆமீன் ஆமீன், எல்லாம் ஒரு வெறும் சடங்கு. துவாவுல துவா என்பது எப்படி இருக்கணும்னு குர்ஆன் சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்வாவு ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கம். எல்லா வணக்கத்துடைய பேசிக்கும் துவாங்க. நீங்க சுப்ஹானல்லாஹ்னு சொல்றீங்க, இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வணக்கத்தில் துவாவுடைய நோக்கம் இருக்கிறதா இல்லையா? எதற்காண்டி சுப்ஹானல்லாஹ்? இறைவா, நான் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றேன், இதை நீ ஏற்றுக்கொள், எனக்கு நன்மையை தான், இதை வைத்து நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், நரகத்தை தப்பிக்க வேண்டும்.
ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுறோம். குர்ஆனுடைய நோக்கம் என்ன? அதில் ஒரு வேண்டுதல் இருக்கிறது. இதற்கு எனக்கு நன்மையை தா இறைவா, நரகத்தை விட்டும் காப்பாற்று, சொர்க்கத்துக்குரியவனாக உன்னுடைய அருளை தா. 2 ரக்காத் தொழுகிறோம், ஒரு 5 ரூபாய் தர்மம் செய்யறோம், 5 காசு தர்மம் செய்யறோம். 5 காசு தர்மம் செஞ்சாலும் அதுல துஆவுடைய நோக்கம் இருக்கு. இந்த மீட்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். எதுக்காண்டி எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை நாங்கள் தெரிய வேண்டும், அதன் மூலம் நாங்கள் சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆக வேண்டும், உன்னுடைய கோபத்தில் தப்பிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமா எந்த வணக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லா வணக்கத்திலும் துவாங்கிற நோக்கம் இருக்கு. துவா என்ற நோக்கம் இல்லாமல் எந்த வணக்கமும் கிடையாது. ஒரு வணக்கத்தை சொல்லுங்க உஸ்தாத், இந்த வணக்கத்தில் துவாங்கிற நோக்கமே கிடையாது. ஒரு வணக்கத்தை கூட உங்களால் சொல்ல முடியாது. எல்லா வணக்கத்துடைய பின்னணி என்னதுதான்? அல்லாஹ்ட்ட கேட்கிறது தான். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தா, நரகத்தை விட்டு காப்பாத்து, உன்னுடைய அருளை தா, உன்னுடைய பொருத்தத்தை தா, உன்னுடைய சாபத்தை விட்டு எங்களை காப்பாத்திடு. அதான் நபியல்லாஹ் துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது வணக்கம். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய இறைவன் சொல்கிறான், என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த துஆ எப்படி செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, உங்கள் இறைவனை பணிவாகவும் ரகசியமாகவும் பிரார்த்தனைங்கள். பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய உள்ளம் நாம் என்ன கேட்கிறோம் என்பதை தெரிந்து கேட்க வேண்டும். நபிகள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ஃபல்யஸிம் அல் மஸஅலா, உங்கள் வேண்டுதலை வலியுறுத்தி கேளுங்கள். அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யும் போது உள்ளத்திலிருந்து கேட்கணும். நம்ம என்ன கேட்கிறோம் என்பதை வலியுறுத்தி கேட்கணும். அல்லாஹும் மர்ஹம்னி இன் ஷி'த, அல்லாஹும் மக்ஃபிர்லி இன் ஷி'த, அல்லாஹும் மர்ஸுக்னி இன் ஷி'த. யா அல்லாஹ், நீ நாடுனா மன்னிச்சிரு, நீ நாடுனா எனக்கு ரிஸ்க் தா, நீ நாடுனா எனக்கு கருணை காட்டு. இப்படிலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாது. நபிகள் சொல்றாங்க, ஃபஇன்னஹு லா முக்ரிஹு லஹு, அல்லாஹ்வை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் கிடையாது. சில மாமனாரு ஒரு ஆளுக்கு ஒருவருக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க, மருமவர் ஆயிடுவாங்க. மருமவர் கொஞ்சம் மேலே கீழே பேசும்போது மாமனார் என்ன செய்வார்? கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பார். என்ன செய்யறது, பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம். அவர் யாருக்கு மேலே பேசுகிறாரு, மாமனார் மாமியார்லாம் இல்லை மருமவரை மனம் பொறுத்துக்கிடுங்க, அவன் செய்கிறது கேடுகட்ட காரியமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, மருமவரை கொஞ்சம் பொறுத்து போங்களேன், கொஞ்சம் மனம் பொறுத்துக்கிடுங்களேன், நான் என் பிள்ளைக்கு சொல்கிறேனே அப்படிம்பாங்க. ஏன்? இந்த மாமனாரும் மாமியார் மருமவருக்கு வச்சாள் ஆயிட்டாங்க. வச்சாள்னா என்ன? புள்ள வாழ்க்கை, அவன் முட்டாள்தனம் எதை செஞ்சாலும் பொறுத்து போக வேண்டியதாக இருக்கு. நம்ம சமூக கல்ச்சர் அப்படி தானே இருக்குது. சரி, இந்த மாதிரி அல்லாஹ் நீ தந்தாத்தா தராட்டா போன அல்லாஹ்ட்ட துவா கேட்குறேன்னு வச்சுக்கிடுங்க. யாரும் அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் கொடுத்துரு, இல்லைன்னு சொன்னோம்னா சிக்கலாயிரும். அப்படி யாராவது எவனாவது அல்லாஹ்வை போய் நிர்பந்திக்க முடியுமா? நபிகள் சொல்றாங்க, ஃபஇன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் நாடியதை செய்பவன், லா முக்ரிஹு லஹு, அவனை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் கிடையாது. நீ துஆ செய்யும் போது வலி அல்லாஹ், உன்னை தவிர வேறு வழி கிடையாது. நபிகள் நான் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், இறைவா உன்னை தவிர நான் தப்பிக்கும் இடமோ ஒதுங்கும் இடமோ உன்னை தவிர வேறில்லை. அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என்னுடைய நஃப்ஸை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய எல்லா காரியங்களும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். வஅல்ஜஹது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். எல்லாம் உன்னை தவிர எங்க எதுவுமே கிடையாது. நீ தான் பாதுகாவதன், உன்னை தவிர சரணடையக்கூடிய இடம் எதுவும் இல்லை. துஆ என்பது அப்படி கேட்க வேண்டிய வணக்கம். அல்லாஹ் சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅ வ குஃபியா, உங்கள் இறைவனை பணிவாக பிரார்த்தியுங்கள், ரகசியமாக பிரார்த்தியுங்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நீங்க செய்யறது வரம்பு மீறதா இல்லையா? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா சொல், ஒரு ஆள் சொல்லட்டும். அவர் என்ன கேட்டாரு, நீங்க என்ன எதுக்கு ஆமீன் சொன்னீங்க? ஆமீன்னா இறைவா ஏற்றுக்கொள்வாயாக. எதுக்கு சொன்னீங்க? உள்ளத்திலிருந்து துவா வந்துச்சா? படைத்த இறைவன் கேட்க வேண்டிய பணிவாக இருந்ததா? அரசியல்வாதிகளுக்குரிய சடங்காக ஆக்கி வச்சிருக்கிறீர்கள். கூத்தாடி விஜயை கூட்டு வந்து ஒரு ஆள் ஓதுறாரு, இறைவா விஜய்க்கு வெற்றியை கொடுப்பாயா. இதான நீங்க துவாவை எதுக்கு ஆக்கி? அரசியலுக்கு துவா. ஒரு கொடி முஸ்லீம் கொடி ஏத்துனா துவா.
சடங்கு வீட்டுக்கு துவா. என்ன துவா? மார்க்கத்தில் சொன்ன துவாவே நீங்கள் செய்கிறீர்கள்? அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த முறைப்படி செய்கிறீர்களா? மார்க்கத்தில் கூட்டாக சேர்ந்து அனைவரும் தனித்தனியாக கேட்கக்கூடிய துவா இருக்குங்க. மலை தொழுகை எல்லாரும் கூட்டா சேர்ந்துருவாங்க, தனித்தனியா அல்லாஹ்ட்ட கேட்போம். ஒரு ஆள் அடக்கம் செஞ்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா அல்லாஹ்ட்ட கேட்போம், சேர்ந்து கேட்போம், அவரவர் கேட்போம். ரசூல் அப்படிதான் சொல்லி தந்தாங்க. ஒருவர் துவா ஓத எல்லோரும் அதை பின்பற்றுங்கள் என்று எங்கே இருக்கிறது? இத கேட்டா துவா ஓதுனா தப்பா? நபிகள் நாயகம் செய்யாத விதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வழிகேடுதான். இன்றைக்கு தமிழகத்தில் இந்த பித்ஆ, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த அனாச்சாரம் எங்கு பார்த்தாலும் மேலோங்கி இருக்கிறதா இல்லையா? தௌஹீத்வாதி சொல்லக்கூடிய சிலர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் சபையில போய் உட்கார்ந்துட்டு வர்றேன். நம்முடைய பார்வையில சாதாரண விஷயமா நினைக்கிறோம். சரி, நபிகள் நாயகம் இன்னைக்கு பாருங்க, அவுலியாக்களை போய் ஜியாரத் பண்ணிட்டு வரணுமா? பள்ளிவாசல் இமாம்கள் பிரச்சாரம் பண்றாங்க. மார்க்கத்தில் அப்படி ஒன்னே கிடையாதுங்க. அவுலியாக்களை போய் ஜியாரத் பண்ணனா, அப்துல் காதர் உயிரோட ஜியாரத்னா மீட் பண்றது. அப்துல் காதர் உயிரோடு இருந்தா அப்துல் காதரை மீட் பண்ண முடியும். அப்துல்லா உயிரோடு இருந்தா அப்துல்லா மீட் பண்ண முடியும். ரசூல்லா எந்த ஹதீஸ்லாவது இறந்து போனவங்க பேரை சொல்லி அவங்கள போய் மீட் பண்ணுங்க சொல்லி இருக்கிறாங்களா? ஆதாரபூர்வமான ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குதா? ஜூருல் குபூர், கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள். கபூர்னா என்னங்க? மரணித்தவங்க அடக்கப்பட்ட இடம். ஹாஜா நாஹித்தி மொய்னுத்தின் போய் நான் ஜியாரத் பண்ண போறேன், அவர் அங்க இருக்கவா செய்றாரு? ரசூலுல்லாஹ் எந்த தனிப்பட்ட நபருடைய கபரையும் சொல்லி இவரை ஜியாரத் செய்யுங்கள் என்று வாழ்நாள்ல ஒரு வார்த்தை சொன்னதாக சஹீஹான ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ் பொதுவா சொன்னாங்க ஜூருல் குபூர், கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள். எதற்காக? கபூர்ல உள்ளால் நம்மளை பார்க்கிறாரு, நம்ம பேசுறதை கேட்கிறாரு, நம்ம கேட்டா தருவாரு, அதுக்காண்டியா? அப்படி நினைச்சா அது பயங்கரமான ஷிர்க்குங்க. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் குத்மீர், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அணு அளவு கூட அதிகாரம் பெற மாட்டார்கள், கடுகளவு கூட அதிகாரம் பெற மாட்டார்கள். அல்லாஹ் மாதிரி பார்க்க முடியுமா? நான் கேட்கிறேன், இந்த சபையில ஒரு 500 பேர் 600 பேர் இருக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் நம்ம எல்லாம் ஹயாத்தா தானே இருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிற மாதிரி உங்களால் கேட்க முடியுமா? நான் என்னுடைய இறைவனிடம் என்னுடைய அருகில் உள்ளவர்களுக்கு கூட கேட்காத சவுண்ட்ல நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறேன். கியாமத் வரைக்கும் நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் என்னுடைய இறைவனிடம் என்ன கேட்கிறேன் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா? ஹயாத்தா தானே இருக்கிறீங்க. ஹயாத்தாக இருந்தாலும் செத்தாலும் இறைவனை போன்று எவனாலும் கேட்க முடியாது. நான் மனசு மாதிரி ஒரு 10 ரூபா தாங்கன்னு கேட்டா நீங்க தருவீங்க. வீட்டில் அத்தா வாப்பா வீட்டில் இருக்காரு, எனக்கு 10 ரூபா தேவை, பாப்பா ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டா அவர் கேட்பாரா? உயிரோடு தானே இருக்காரு, வீட்டிலானே இருக்கிறாரு. தொடர்பில்லாமல் செவிய இருக்கக்கூடிய ரப்பு மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர எவனும் தொடர்பில்லாமல் எவனும் செவிய இருக்க முடியாது துஆவை. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் குத்மீர், அல்லாஹ்வை என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் கடுகளவு கூட அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். இன்றைக்கு ஆலிம்கள் மதிக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஆலிம்கள் எவ்வளவு, சில ஆலிம்கள் எவ்வளவு பெரிய வழிகாட்டுகள் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சில நேரங்கள்ல நம்ம கையில லட்சம் ரூபாய் இருக்கும், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. லட்சம் ரூபாய் எவ்வளவு தண்ணி வாங்க முடியும்? சில சூழல்களில் ஒரு சொட்டு தண்ணி தேவைக்கு லட்சம் ரூபாய் இருந்தால் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரங்களில் ஒரு பேனா தேவைப்படுங்க, 2 ரூபா பேனா தேவைப்படும். பேனா இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கே போனாலும் பேனா கிடைக்காது. அப்போ ஒரு ஆள் பேனா வச்சிருந்தா பேனா கொடுங்கன்னு கேட்டுடலாம், மனுஷன் மாதிரி கேட்டுடலாம். 2 ரூபா பேனா தேவை, தர்றதுக்கு யாருமே இல்லை, வேற வழி இல்லாமல் திகைச்சு போய் நிற்கும் போது துவா செஞ்சு கேட்டால் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். அற்பமானது துவா செஞ்சு கேட்டா கூட அல்லாஹ்ட்ட கேளு. எந்த துவாவே அல்லாஹ்ட்ட கேளு. ஃபைதா சஅல்த ஃபஸ்அல், எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளுனா துவாவின் மூலமாக எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேளு. வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ்,
நீ எந்த உதவி தேடினாலும் அல்லாட்ட உதவி தேடி, நீ துவா செஞ்சு எந்த கேட்டாலும் அல்லாட்ட கேளு. நபிகள் நாயகம் அல்லாவை தவிர யார்கிட்டையும் துவா செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லி தந்தாங்க. தௌஹீதுடைய அடிப்படை. ஒரு ஆலிம் பேசுறாரு, மேடைகளில் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் ஆலிம் என்று சொல்கிறேன். உண்மையிலே இவர்கள் குஃபருடைய தலைவர்கள், ஷிர்க்குடைய தலைவர்கள். அவர் வீட்டுக்கு போனாராம். மனைவிட்ட வந்து ஏமா சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னாராம். உடனே அவர் ஞாபகம் வந்துச்சான், எதை கேட்டால் அல்லாட்டையில கேட்கணும். இப்போ மனைவிட்ட வந்து ஃபைதா சால்த்த ஃபஸ்ஸல் இல்லா, நீ எதை கேட்டால் அல்லாட்ட கேட்க, மனைவிட்ட போய் சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்கிறோமே, இது ஷிர்காயிருமே. இந்த ஆலிமுக்கு மைண்டு போச்சான். இது அவங்க பேசுனது உங்கள் ஊரில் இல்லை, இன்னொரு ஊரில். பையனை கூப்பிட்டு எப்பா இந்த கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னாராம். என்ன உதவி கேட்டால் அல்லாட்ட உதவி கேட்க, பையன்கிட்ட உதவி கேட்குறமே. அப்பொழுதுதான் அந்த ஆலிம் பெருந்தகைக்கு தெரிந்ததாம், எல்லா படைப்பினங்களையும் அல்லாவாக பார்க்க வேண்டுமா. எவ்வளவு பெரிய முஷ்ரிக் கூட்டம் பார்த்தீங்களா. மனைவி அல்லாவை பார்க்கணுமா. மனைவி என்ன செய்யணுமா, ஏமா சாப்பாடு எடுத்து வைனா அல்லாதான் மனைவியின் உருவத்தில் சாப்பாடு கொண்டு வைக்கிறான் நம்பணுமா. பெத்த பிள்ளைய கடைக்கு அனுப்புனா நீ வந்து என்ன செய், பிள்ளைய அல்லாவை பார்க்கணுமா. மனைவி கணவன் கேட்டா மனைவி கணவனை அல்லாவை பார்க்கணுமா. எவ்வளவு பெரிய முஷ்ரிக் கூட்டம் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் வஹ்தத்துல் வஜூத். ஒரு கூட்டம் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான், இன்னொரு கூட்டம் தூணாகவும் இருக்கிறான் துரும்பாகவும் இருக்கிறான். தூணிலும் இருக்கு. அப்ப இது என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அவன் சொல்றான் தூணாகவும் இருக்கிறான் துரும்பாகவும் இருக்கிறான், அவன் சொல்றான் பாத்தியா. அந்த முஷ்ரிக் சொல்றான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறாங்க ஷிர்க். ஏன் தூணில் இருக்கிறான்னு சொன்னா தூண் வேற அல்லாஹ் வேற ஆயிருதான். அப்துல் காதர் பாய் சேர்ல இருக்காருன்னா சேர் வேற அப்துல் காதர் வேற ஆயிருதுல. அப்ப தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் சொன்னோம்னா தூண் வேற அல்லாஹ் வேற, துரும்பு வேற அல்லாஹ் வேற ஆயிருதான். வேற எப்படி சொல்லணும், தூணாகவும் இருப்பான் துரும்பாகவும் இருப்பான். இந்த ஜமாலியுடைய பிரச்சாரம், அந்த ஜமாலியை நம்பி இந்த ஊர்ல பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆலிம்களுடைய நிலைமை புள்ள இந்த கொள்கை தான். ஜமால் என்ன சொல்றாரு, ஷேக் அப்துல்லா ஜமாலி ஷிர்க்குடைய தலைவர், குஃப்ருடைய தலைவர், மக்களை ஷிர்க் என்ற நரக படுகொலியை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த அவர் என்ன சொல்லுகின்றார், ஒரு ஃபேன் சுத்துனா அல்லாத ஃபேனா மாதிரி காத்தர்றான். எவ்வளவு பெரிய ஷிர்க். படைப்பினம் எப்படி படைப்பாளனாக ஆக முடியும்? அல்லாஹ்வுடைய எல்லாமே படைத்தவன் வேறு, படைப்பினங்கள் வேறு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரப்புல் ஆலமீன்ங்கிற ஒரு வார்த்தையில முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்பவன் ரப்பு, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே உலகம், எல்லாமே உலகம். நீ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினத்தை எப்படி ரப்பாக ஆக்க முடியும்? குர்ஆனில் திருமறை குர்ஆன் நபிமார்கள் போதித்த போதனை அதுதானே. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த பொருளும் இல்லை. அல்லாஹ் மாதிரி எந்த பொருளும் கிடையாதுங்க. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு இணைகளை ஆக்காதீர்கள். அப்ப அல்லாஹ் தான் ஃபேனா இருக்கிறானா, ஃபேனை அல்லாஹ்க்கு இணையாக்குறீங்கல்ல. ஃபேன் என்பது படைக்கப்பட்டதா, அது படைப்பாளர் தான். எவ்வளவு பெரிய குஃபுர் கூட்டம் இந்த ஷிர்க்கை ஆதரித்து எவ்வளவு வழிகேடாக மக்களிடம் திணிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த கூட்டு துவாங்கிற பேர்ல இந்த ஒன்றை நம்ம மட்டும் சொல்ல முடிச்சிடறேன். அதே போன்று சத்தம் போட்டு திக்ர் செய்யறது. அல்லாஹ் சொல்றான் வதுகுர் ரப்பக ஃபி நஃப்ஸிக், உமது இறைவனை உனக்குள் நினைவு கூர். தொழுத பிறகு சுப்ஹானல்லாஹ் சொல்றியா ரசூலுல்லாஹ், அவங்க மனசை நினைக்க கூடாது, மனதில் நினைத்து நாவால் சொல்ல வேண்டும். நமக்குள்ள நமக்கு மட்டும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், உனக்குள் நீ இறைவனை திக்ர் செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திக்ர் நமக்கு ஜமாத்தா சொல்லி தந்தாங்க சொல்லுங்க? அப்படி ஒரு திக்ரே கிடையாது. இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த லுகர் தொழுகை ஜமாத்தா தொழுகை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. லுகர், அசர், ஃபஜ்ர், இஷா, மக்ரிப், பெருநா தொழுகை, ஜும்மா தொழுகை, மலை தொழுகை, கிரகண தொழுகை, ரமதான் மாசத்துல இரவு தொழுகை, இதையெல்லாம் கூட்டா செய்யறோம். நபிகள் சொல்லி தந்தாங்க. எந்த திக்ர் ரசூலுல்லாஹ் மொத்தமா சொன்னாங்க சொல்லுங்க பார்ப்போம்? அப்படி ஒன்னே கிடையாது. திக்ருங்கிற பேர்ல நபிகள் நாயகம் சொல்லாத விதத்தில் எல்லாரும் கூடி உட்கார்ந்துக்கிட்டு
ஃபஅலம் அன்னஹு அஃலலு ذிக்ர் அப்படிம்பார் இமாம். உடனே எல்லாரும் கோரஸா லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ர ராகம் போட்டு இசைப்பாட்டா மாத்திர வேலையா இது? சரி, நான் கேட்கிறேன், இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த திக்ருகளை கொலை பண்ற கூட்டம். என்னப்பா செய்றீங்க? என்ன இந்த கூட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா என்ன மார்க்கத்தை என்ன கேலி கூத்தாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தையா சொல்லி தந்து விட்டு சென்றார்கள்? திக்ர் என்ற பெயர்ல ஒரு ஹதீஸ் காட்டுங்க. தொழுகை முடிஞ்சவன ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னவன தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படி சொன்னதுக்கு ஒரு ஹதீஸை காட்டுங்க. சுப்ஹானல்லாஹ் சொன்னா தப்பா? நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி சொன்னா தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் சொல்லி தந்த விதத்தை மாற்றினால் அது வழிகேடு. மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மேராஜ் இரவுங்கிற பேர்ல நோன்பு, பராத் இரவுங்கிற பேர்ல நோன்பு. நான் கேட்கிறேன், இப்பெல்லாம் எங்க மார்க்கத்தில் இருக்குது? நபிகள் நாயகம் நோன்பு வச்சா தப்பானா? நோன்பு வச்சா தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் சொன்ன விதத்தில் செய்யுங்கள். அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இந்த மாதிரி ஷிர்கான காரியங்கள், பிதஅத்தான காரியம் ஏராளமா இருக்குது. வரதட்சணையை ஆதரிக்கக்கூடிய கூட்டங்களை பார்க்கிறோம், பிதஅக்களை அரங்கேற்றக்கூடிய கூட்டங்களை பார்க்கிறோம். இந்த பிதஅத்தை செஞ்சா என்னவாகும்? ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், மறுமை நாள்ல குர்ஆன் சுன்னாவை மறுத்தவர்கள் யௌம யஅல்லு ஸாலிமு அலா யதை, மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய விரல்களை கடித்துக் கொண்டிருப்பான். அவன் சொல்வான், யா லைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா, நான் இறை தூதரோடு என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்க வேண்டும், இறை தூதர் வழி என்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்க வேண்டுமே. யா வைலதி லைத்தனி ஃபுலாதன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, இன்னாரை எல்லாம் நான் என்னுடைய உற்ற நண்பராக எடுத்திருக்க கூடாதே. லகத் அலல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி, என்னிடம் அல்லாஹ்வுடைய அறிவுரை குர்ஆன் சுன்னா வந்த பிறகு என்னை வழியெடுத்து விட்டானே என்று புலம்புவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் நபிகள் நாயகம் சொல்வார்கள், யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள், வெறுத்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், மறுமை நாளில் அவருடைய முகங்கள் நரகத்திலே போட்டப்படக்கூடிய நாளில் கூலூன் யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே. அவர் சொல்வார்கள், காலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅலல்லுன ஸபீலா, இறைவா நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக அவர்கள் எங்களை வழியெடுத்து விட்டார்கள். வஆதிஹிம் லுஃபைன் மினல் அதாப், அவர்களுக்கு இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக. வல் அன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களை பெரும் சாபத்தால் சபிப்பாயாக என்று மறுமையில் புலம்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அதைத்தான் நாம் சொல்கிறோம், குர்ஆன் சுன்னாபடி வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி. இல்லை, எங்கள் இருமாப்பு ஒரு சொன்னாங்க, அதாவது தர்கா வழிபாடு ஷிர்கு, அந்த ஷிர்குல ரெண்டு கூட்டமா, நீ அவுலியாட்ட போய் சஜிதா பண்ணிக்க, எல்லாம் செஞ்சுக்க, ஆனா அந்த நடிகைகளை கூட்டு கூத்தடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அல்ல ஒரு கூட்டம். இல்லை இல்லை, நாங்க என்ன செய்வோம், நடிகைகள்லாம் கூட்டு கும்மாளம் அடிப்போம், பாட்டு கச்சேரி நடத்துவோம், அதை நாங்கள் நிலைநாட்டுவோம், அதுக்கு ஒரு கூட்டமா. ரெண்டுமே வழிகேடு, ரெண்டுமே நிரந்தரமான நரகம். ஷிர்கை ஆதரிப்பதும் ஷிர்கை ஆதரித்து பாட்டு கச்சேரி நடத்துவதும் நம்மை நாசமாக்கிவிடும். நாங்கள் சொல்கிறோம் என்பதற்காக வெறுக்காதீர்கள், நிச்சயமாக நாங்கள் மறுமைக்காக சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும், படைத்த இறைவனுடைய பிடிக்குள் சென்று விடுவோம், அங்கு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷைஆ, அந்த நாளில் எந்த ஒரு நஃப்ஸும் எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவிற்கு எதையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ், அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. இறைவனுடைய பிடிக்குள் சென்று விட்டால் எந்த கூட்டமும் வராது, எந்த யாரும் நம்முடைய பெற்றோரோ உறவினர்களோ சமுதாயமோ யாரும் அங்கே காப்பாற்ற முடியாது. இல்லாமன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம்,
சரணடையக்கூடிய உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வந்தவனை தவிர இந்த இணை தர்கா வழிபாடு, அதில் கொடி எடுப்பது, உருஸ் எடுப்பது, கபூர்களில் போய் இறந்தவர்களிடம் நாங்கள் ஜியாரத் செய்ய போறோம் சொல்லி அங்கே போறது கபூர் ஜியாரத் என்பது மறுமை சிந்தனைக்காக, அது இறந்து போனவங்க நம்மளை பார்க்குறாங்க என்பதற்காக அல்ல. அது பொது மையவாடிகளில் போய் செய்ய வேண்டியது. நபிகள் சொன்னார்கள், ஜூருல் குபூர், கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபஇன்னஹா துதக்கில் ஆகிரா, அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தும். முஹைதீன் அப்துல் காதர் ஜியாரத் பண்ணுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத் பண்ணுங்க, அப்படி சொல்லல. கபூர் ஜியாரத்துக்கு போங்க, பொது மையவாடிக்கு போனால் அதான் பார்க்கும்போது மர்ம சிந்தனை ஏற்படும். அதுக்காண்டி சொன்னது. அந்த கபூர் ஜியாரத் என்ற பெயரில் வரம்பு மீறி அதை விழாவாக கொண்டாடுவது, அங்கே கூத்தடிப்பது, கும்மாளம் அடிப்பது, மார்க்கத்துக்கு முரணான இசை பாடல்களை ஒலிக்க விட்டு பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடப்பது, இவையெல்லாம் நம்மை நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.